மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். சென்னை சிட்டியிலிருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சென்னையிலிருந்து வெளியூர் போறவங்களுக்கும் வெளியூர்லேருந்து சென்னை வரும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஆப்போசிட்ல கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக சுமார் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட தற்போதைய நிலவரம் என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் இதை பத்தின வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா எங்க கட்டிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல தான் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டு இருக்காங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல 3 ரயில் பாதை இருக்கு. அதுல முதலாவது மற்றும் இரண்டாவது ரயில் பாதையில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் இஎம்யூ ட்ரெயின்ஸும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது ரயில் பாதையில இஎம்யூ ட்ரெயின்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல மொத்தம் 3 நடைமேடைகள் அமைக்க இருக்காங்க. முதல் ரயில் பாதை பக்கத்துல முதலாம் நடைமேடை கட்டிட்டு இருக்கிறத தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது ரயில் பாதைக்கும் மூன்றாவது ரயில் பாதைக்கும் நடுவுல இரண்டாவது நடைமேடை வரும். மூன்றாவது ரயில் பாதை பக்கத்துல மூன்றாவது நடைமேடை வரும். கீழே போயிட்டு இருக்க இந்த இஎம்யூ ட்ரெயின் கிளாம்பாக்கத்துல நின்னுட்டு போறதுக்காக அங்க கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினோட வியூல இருந்து அந்த இடத்தை பார்க்கலாம் வாங்க. இங்க ஸ்டேஷனுக்கான நடைமேடை போடுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க கட்டிட்டு இருக்க இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் சுமார் 450 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கமா ஒரு வழி போகுது. இந்த வழியா ஜிஎஸ்டி ரோடு போய் ஜிஎஸ்டி ரோட கிராஸ் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் போக முடியும். ஆனா இது பொது வழி இல்ல. இந்த ஸ்டேஷன் வேலைக்காக இந்த வழியை தற்காலிகமா ஓபன் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்கைவாக் பிரிட்ஜ் அமைக்க இருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்கள் இந்த ஜிஎஸ்டி ரோட 2 பக்கத்துல இருந்தும் கிராஸ் பண்ணி போற மாதிரி இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜை அமைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதனால பயணிகள் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எந்த இடைஞ்சலும் இல்லாம ஸ்கைவாக் பிரிட்ஜ் வழியா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியா போக முடியும். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வேலையெல்லாம் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
அதற்காக நிலம் கையகப்படுத்தும் வேலையெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.